வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நான் உங்கள் ரூபி ஜான் மோசஸ். வாங்க செய்திக்குள்ள போயிடலாம். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளைக்கு நடைபெற இருக்கு. இந்த நிலையில வாக்காளர் அடையாள அட்டை உங்ககிட்ட இல்லைனாலும் ஆதார் கார்டு, பான் கார்டு உள்ளிட்ட 12 ஆவணங்களை பயன்படுத்தி நீங்க வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளைக்கு நடைபெற இருக்கு. வாக்காளர்களுக்கான பூத் ஸ்லிப்புமே வந்துருச்சு. இந்த நிலையில வாக்காளர் அடையாள அட்டை இல்லைனாலும் வாக்களிக்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கு. இதுக்கு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாக்காளர் அடையாள அட்டை உங்ககிட்ட இல்லைனாலும் ஆதார் அட்டை, பான் கார்டு, ஓய்வூதிய அட்டை, மருத்துவ காப்பீடு அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஓய்வூதிய ஆவணம் இப்படி 12 ஆவணங்களை வச்சு நீங்க வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வால்பாறை விபத்து சம்பவத்துல அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சரியா சிகிச்சை அளிக்காததால் தான் உயிரிழந்தாரு அப்படின்னு அவர் கூட இருந்த உறவினர்கள் எல்லாரும் குற்றம் சாட்டியிருக்காங்க. கோவை மாவட்டம் வால்பாறையில ஒரு கோர விபத்து நடந்துச்சு. இந்த விபத்துல கேரளாவை சேர்ந்த 9 பேர் பரிதாபமா உயிரிழந்திருந்தாங்க. விபத்துல சிக்கின நௌசாத் அப்படிங்கிற 19 வயது இளைஞரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரு. இந்த நிலையில கோவை அரசு மருத்துவமனையில சரியா சிகிச்சை அளிக்காததால் தான் அந்த இளைஞர் உயிரிழந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவர்களும் செவிலியர்களும் செய்ய வேண்டிய பணியை தூய்மை பணியாளர்கள் தான் அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டி இருக்காங்க. புதுச்சேரியிலிருந்து கொண்டு வந்த மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செஞ்சதால மதுப்பிரியர்கள் அவங்களோட கால்ல விழுந்து அதை எங்க கிட்ட திருப்பி தந்துருங்க அப்படின்னு கேட்ட வீடியோ வெளியாகி இருக்கு. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலையொட்டி 3 நாட்கள் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஒரு சிலர் புதுச்சேரி போய் அங்கிருந்து மதுபான பாட்டில்களை வாங்கி இங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில புதுச்சேரியில இருந்து மதுபானங்களை வாங்கிக்கிட்டு ஒரு ஷேர் ஆட்டோ கடலூர் நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. அந்த ஆட்டோவை நிப்பாட்டி காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அதுல மதுபான பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து அவங்க அந்த மதுபான பாட்டில்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அப்போ மதுப்பிரியர்கள் துணை ராணுவ படையினரோட கால்ல விழுந்து அதை எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ட வீடியோ வெளியாகி இருக்கு. தஞ்சையில குடும்ப தகராறின் போது மனைவிய கடப்பாறையாலேயே அடிச்சு கணவன் கொலை செஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தஞ்சை மாவட்டம் மேல அலங்கம் பகுதியை சேர்ந்த தம்பதி தான் வனப்பேச்சி சசிகுமார். இவங்க மலேசியால சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தப்போ காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் மலேசியாவில இருந்து இங்க தஞ்சைக்கு வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் சசிகுமார் எந்த வேலைக்கும் போகாம இருந்ததால வனப்பேச்சிக்கும் சசிகுமாருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. இது போல ஏற்பட்ட ஒரு தகராறின் போது ஆத்திரமடைஞ்ச சசிகுமார் ஒரு கடப்பாறையால வனப்பேச்சிய அடிச்சே கொலை செஞ்சிருக்காரு. இது தொடர்பா காவல்துறையினர் இப்போ விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய பிரபல சுற்றுலா தலமான பகல்காம் ஜம்மு காஷ்மீரோட அனந்த்நாக் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இங்க கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி லஷ்கர்-ஏ தொய்பா அமைப்பால ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்த தாக்குதல்ல 25 சுற்றுலா பயணிகளும் ஒரு குதிரை சவாரி தொழிலாளியும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில இந்த சம்பவம் நடந்து ஓராண்டு கடந்து விட்ட நிலையில நினைவு நாளையொட்டி பிரதமர் மோடி ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவுல இந்தியா எந்த பயங்கரவாதத்திற்கும் அடிபணியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். இதே போல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரூபி ஜான் மோசஸ்.